Hello friends, welcome to rinsamayal. இன்னைக்கு நம்ம rinsamayal சேனல்ல மாவரைக்காம உடனடியா செய்யலாம் ரவை இனிப்பு பணியாரம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த இனிப்பு பணியாரத்தை ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு சட்டுன்னு இந்த ரவை இனிப்பு பணியாரத்தை செஞ்சிடலாம். மாவரைச்சு புளிக்க வச்சு செய்கிற பணியாரத்தை போலவே இந்த இன்ஸ்டண்ட்டான குழிப்பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பணியாரம் செய்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் ரவை அளந்து எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்தேன், எனக்கு கரெக்டாக இருந்தது. அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். ரவை ஊறுறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம ரவையை அப்படியே ஊற வச்சிடலாம். ரவை பணியாரத்துக்கு நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு கடாயில் 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. வெல்லம் கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். பாகு பதம் பார்க்க தேவையில்லை. வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும், அதை வடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம். நல்லா கரைஞ்சிருச்சு. வடிகட்டியில் வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். 10 நிமிஷம் ஆகிருச்சு. ரவை நல்லா ஊறிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாத்தையுமே ரவை நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்க. ரவையை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு பணியாரம் செய்யும்போது ஸ்வீட் பணியாரம் சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெள்ளை தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கோதுமை மாவு ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. அடுத்ததாக நம்ம கரைச்சி வடித்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா வெள்ளை தண்ணியும் முதவே சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். முதவே நம்ம ரவைக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்தளவு உங்களுக்கு வெள்ளை தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும். நான் கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணி இந்த ரவை பணியாரம் செய்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. எல்லா வெள்ளை தண்ணியையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். இது கூட கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரக்கல்ல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிட்டு ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிடலாம். கரண்டியில் எடுத்து ஊற்றுறத விட இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா குழிலையும் பணியாரம் ஊற்றுனதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். மாவு அரைக்க தேவையில்லைங்க.
இன்ஸ்டண்ட்டான ரவா பணியாரத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. இன்னொரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு பஞ்சு போல் ரவை இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். பணியாரத்துக்கு நான் சேர்த்திருந்த இனிப்பு மீடியமான அளவாக இருந்தது. இந்த ரவை இனிப்பு பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். Thank you friends.